பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளுடைய சிறப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக இரத்த சிந்தினதை நினைவு கூறுகிற அந்த நாள். அப்போ வருஷத்துல ஒரு முறை தான் நினைவு கூறணுமா? இல்லை, நான் தினமும் காலை தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது அவருடைய சிலுவையை நினைக்காமல் இருப்பதே இல்லை. அவருடைய சிலுவைக்கு முன்னால போய் நின்றுதான் நான் அவருடைய அன்பை நினைத்து ஜெபிக்கிறது உண்டு. தினமும் சிலுவைக்கு முன்னால நிக்கணும். முக்கியமாக இந்த 40 நாட்கள் சபையில இந்த தியானம், ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை தியானிப்பதற்குனே நாட்களை நியமித்து, அது மாதிரி ஆண்டவரை நம்ம அதிகமா தேசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாள் நியமிக்கப்பட்டது. அது இந்த நாள்ல பல இடங்கள்ல ஆராதனை நடத்தி இயேசு சிலுவையில பேசின 7 வார்த்தைகளை தியானிப்பார்கள், பாடுகளை தியானிப்பாங்க. நல்லது. ஏனென்றால் இந்த சிலுவை பாடுகளை நம்ம தியானிக்கத்தான் தேவன் நம்மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், இயேசு எவ்வளவு அன்பு நம்மீது வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். வேத புஸ்தகத்தில் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்புன்னா என்ன? யோசிச்சு பாருங்க. அன்புன்னா என்ன? நான் உன் மேல அன்பா இருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு உணர்வு, எக்ஸ்பிரஷன்ல ஒரு அன்பு, பாசம், அன்பு. ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை, இயேசு கிறிஸ்து நம்ம மீது வைத்திருக்கிற அன்பை எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்? அவர் சிலுவையில நமக்காக மரித்தார், எனக்காக, உங்களுக்காக. மகளே உனக்காக, மகனே உனக்காக, உங்களுக்காக சிலுவையில தன் ரத்தத்தை சிந்தி மரித்தார். எனக்காக ஏன் அவர் மரிக்கணும்? அவர் கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் மரிக்கவில்லை, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்காகவும் அவர் சிலுவையில ரத்த சிந்தி மரித்து உயிரோடு கூட எழுந்தார். அப்ப அந்த சிலுவை மரணம், அவருடைய ரத்தம் உலகத்தில் பிறக்கிற அத்தனை பேருக்காகவும் தன்னை பலியாக அவர் கொடுத்தார். எதனால அவர் எனக்காக மரிக்கணும்? சாது சுந்தர் சிங் என்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார். பஞ்சாப் மாநிலத்தில் சீக்கிய மதத்தை சார்ந்தவர். ஆண்டவரை தேடின போது இயேசு தன்னை வெளிப்படுத்தி அவர்தான் மெய்யான ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டு அவர் ஊழியம் செய்தார். அவர் அதிகமாய் காடுகள்ல தனியா உட்கார்ந்து ஆண்டவரை தியானித்து ஜெபம் பண்ணுவது பழக்கம். ஒரு நாள் அப்படி ஒரு காட்டுல தனியா உட்கார்ந்து ஆண்டவரை பற்றி தியானித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்த காட்டு பகுதியில் இருந்த மூங்கில் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி தீ பற்றி கொண்டது. இந்த காட்டு தீ பற்றி கொள்ளல, சில இடங்கள் அது மாதிரி அந்த காட்டு தீ பற்றி கொண்டது. அந்த பகுதியெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிக்கிறாரு. சாது சுந்தர் சிங் பார்க்கிறார், அந்த மரத்தின் மேல் பகுதியில ஒரு பறவையினுடைய கூடு இருக்கிறது. அதுக்குள்ள சில குஞ்சுகள், அது தெரிகிறது, சத்தமிடுகிறது. நெருப்பு கீழே எரிய ஆரம்பிச்ச உடனே ஆபத்து, அழிய போகிறன்னு சத்தமிடுகிறாரு. அது சுத்திலும் நெருப்பு எரிஞ்சதுனால சாது சுந்தர் சிங் போய் அதை காப்பாற்ற முடியவில்லை. என்ன சுத்தில நெருப்பு எரியுது, பரவி கொண்டே இருக்கிறது. இவர் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறாரு. ஐயோ, என்ன பண்றது? பாவம், இந்த குஞ்சுகள் அது தீயில கருகி சாக போகிறது என்பதாய் பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென்று எங்கிருந்துதான் வந்ததோ தாய் பறவை வந்து விட்டது. அந்த மரத்தை சுற்றி சுற்றி சத்தமிட்டு கொண்டே பறந்தது. என் குஞ்சுகளுக்கு ஆபத்து, என் குஞ்சுகளை காப்பாற்றணுமே. அந்த தாய் பறவையினுடைய அன்பு, அந்த குஞ்சுகள் மீது வைத்த அன்பு அப்படியே பறக்கிறது சுத்தி சுத்தி. இதை பார்க்கவே ஒரு பரிதாபமா, வேதனையா இருக்குது. சாது சிங் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னதான் நடக்கிறேன்னு பார்த்த போது நெருப்பு அந்த கூட்டுக்கு பக்கத்துல வந்த போது பறந்து கொண்டிருந்த தாய் பறவை கூட்டுக்குள்ள போய் அமர்ந்து கொண்டது. இது என்னது? இது தாய் பறவை நெருப்புக்குள்ள போய் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறது. அது வெளியே தானே பறந்து கொண்டிருந்தது. கூட்டுக்கிட்ட நெருப்பு வந்த போது அந்த கூட்டுக்குள்ள போய் தாய் பறவை அமர்ந்து விட்டது. அதோடைய கூடு தீ பற்றி எரிந்து கீழே விழுந்தது. கொஞ்சம் நெருப்பு அமர்ந்த போது அது பக்கத்துல போய் சாது சுந்தர் சிங் பார்த்தார். அந்த தாய் பறவை கருகி மரித்து கிடந்தது. அவர் அதை தட்டி பார்த்தார். அந்த தாய் பறவை மரித்து கிடக்கிறதை பார்த்த போது அதனுடைய 2 இறக்கைக்குள்ளிருந்து 2 அழகான குஞ்சுகள் வெளிவந்தது, உயிரோடு வெளிவந்தது. அவர் ஆச்சரியமாய் பார்க்கிறார். தாய் பறவை கருகி மரித்து கிடக்கிறது. அதனுடைய இறக்கைக்குள் இந்த 2 குஞ்சுகள்
வெளிவந்தது. இந்த குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக தாய் பறவை தன் ஜீவனை கொடுத்தது. அதுவே தன் உயிரை கொடுத்து தன் குஞ்சுகளை காப்பாற்றினாரு. அதே விதமாகத்தான் இயேசு கிறிஸ்து அந்த நரகத்தின் அக்கினியிலிருந்து நம்மை காப்பாற்ற, என பாவம் நரகத்துக்கு கொண்டு போய்விடும். அப்ப அந்த நரகத்தின் அக்கினியிலிருந்து என் பிள்ளைகளை காப்பாற்றணுமே, அப்ப பாவம் மன்னிக்கப்படணுமே, அதுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டுமே, பரிகாரம் செய்யப்பட வேண்டுமே என்று முழு உலகத்தின் பாவத்திற்காக, முழு உலகத்திலே பிறந்து வளர்ந்து வருகிற மனுஷனுடைய பாவத்துக்காக சிலுவையில தன்னையே அவர் பலியாய் கொடுத்தார். இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தார். என் மீது வைத்த அன்பு, உங்கள் மீது வைத்த அன்பு, அந்த சிலுவையில தான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, என் மீது இவ்வளவு அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை கொடுத்தீரே, அதற்கு ஈடாக நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே? அந்த அன்பு தான் நம்மை நெருக்கி ஏவுகிறதாக இருக்க வேண்டும். இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தாரே, அந்த நரகம் என்கிற அக்கினி கடலிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக தன்னையே பலியாய் கொடுத்தாரே. அந்த ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவரை பார்த்து சொல்லணும், நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்காக உயிரையே கொடுத்தீரேன், தான் இன்னும் அதிகமா நேசிக்கணும்னு சொல்லுங்க. அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, என் மீது, எங்கள் மீது முக்கிய எவ்வளவு அன்பு ஆண்டவரே, என் மீது வைத்த அன்பு நிமித்தமாக உம்முடைய உயிரையே எனக்காக கொடுத்தீரே, என் பாவ சாபங்களை சுமந்து முடித்தீரே, உங்க ரத்தத்தினாலே என்னை கழுவி தேவனுடைய பிள்ளை என்ற பாக்கியம் தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் இன்னும் அதிகமா நேசிக்கணும், இன்னும் அதிகமாக நேசிக்கணும். அந்த இருதயத்தை எனக்கு தாரும், எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.